بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات சலாத்தும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. ஒரு மனிதன் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாகிய இறைவனால் உருவாக்கப்பட்ட உறவுதான் இந்த பெற்றோர்கள். அல்லாஹ்வை வழிபட வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக் கூடாது, அவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற இடங்கள் எல்லாம் பெற்றோர் பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களை எப்படி பேச வேண்டும், அவர்களோடு நாம் எப்படி பேச வேண்டும், அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் அந்த குர்ஆனில் தெளிவாக குறிப்பிடுகிறார். பெற்றோர்களுக்கு தீங்கு செய்யும் விதமாகவும் அவர்கள் மனம் நோக்கும்படியாகவும் நடந்து கொள்ளாதீர்கள். فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. நீங்கள் அனைவரும் உங்கள் பெற்றோர் முதுமை நிலையை அடைந்துவிட்ட போது அவர்களை வெறுக்காதீர்கள், அவர்களை சீ என்று கூட சொல்லாதீர்கள், பெற்றோருக்கு மரியாதையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்தபோது மிக்க அன்பாக என்னை வளர்த்து பாதுகாத்தவரை நீயும் அவர்கள் மீது அன்பும் அருளும் புரிவாயாக. ஆமீன். அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தோழர் வருகிறார். ஈரானிலிருந்து ஹஜ் செய்வதற்காக வருகிறார். ஏறக்குறைய 2500 மீட்டருக்கு மேல் உள்ள தூரம், கிலோமீட்டருக்கு மேல் உள்ள தூரம், அதை விட தூரமாக அது இருக்கும். அங்கிருந்து தன் தாயை தூக்கி முதுகில் சுமந்து வருகிறார். எதற்காக? அவர்கள் ஹஜ் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக. மாஷா அல்லாஹ், இன்றும் நாம் பார்க்கிறோம் சில வயதான ஹாஜிகள் ஹஜ் செய்ய வரும்போது இவ்வளவு சிரமம் படுகிறீர்களே, உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லையா, அவர்களை துணை நீங்கள் நாடி இருக்கலாமே, அவர்களை அழைத்து வந்திருக்கலாமே என்று சொன்னால் அதற்கு அந்த வயதான பெற்றோர் சொல்லுகிறார்கள், அவர்கள் எங்கே போய் பார்க்கிறார்கள், காசு கொடுத்து விட்டால் போதும் என்று சிலர் காசை கொடுத்து எப்படியாவது நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். யார்களின் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறானோ, நன்மை செய்கிறானோ, அவனுக்கு நற்செய்தி சொர்க்கம் கிடைக்கட்டுமாக, அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்தட்டுமாக. ஆமீன் என்று அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஒருபோதும் பெற்றோர்களின் குரலை விட பிள்ளைகளின் குரல் உயர்த்தக்கூடாது. ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயோடு சாப்பிடும் போது முதலில் தாயை சாப்பிட வைப்பார்கள், பிறகுதான் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடுவார்கள். இன்று நடப்பது என்ன? இருக்கிறது எல்லாம் பிள்ளைகள் சாப்பிட விடுவார்கள், நிச்சயமிதான் பெற்றோர்கள் சாப்பிடுவார்கள். நாகவையான மக்களை அல்லாஹ் கண்டிப்பாக சொர்க்கம் நுழைய விட மாட்டான். தொடர்ந்து மது குடித்தவர், வட்டி வாங்குபவர், அனாதையின் சொத்தை அபகரித்தவர், பெற்றோருக்கு மாறு செய்தவர் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்-ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழ் உள்ளது. நிச்சயமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் நமது பெற்றோரை கீழ்ப்பட வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுவே அல்லாஹ்வின் கட்டளையாகும்.